அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்துட்டு பாசுன்னு போய்கிட்டு இருக்கீங்க. அதில் சம்மந்தப்பட்ட ரத்தம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீ தான்டா கண்டென்ட்டாக இறங்கி வந்து பாதுகாக்கணும். 2024 மிகப்பெரிய இது அவார்டு வாங்கும் இந்த படம். ஓகேவா, ஏற்கனவே குரங்கு போய் வாங்கியிருக்கான். ஏன்னா அந்த பையன் அந்த தம்பி நமக்கு தெரிஞ்ச தம்பி தான். நகர்நெட்டு போட்டுட்டு நாட்டை காப்பாற்றுறவெல்லாம் மகாராஜா இல்லைடா, தான் வீட்டை காட்டு தான் பொண்ணுக்காக இறங்குறாரு பாரு. கடைசி அந்த பொண்ணு கூட அவர் இல்லை, அந்த கற்பழிச்சவனோட பொண்ணுன்னு காட்டாம பாரு. டேய், அங்கே தாண்டா எங்கேயோ போயிட்டாங்கடா. குப்பைத்தட்டியை காணான்னு சொல்லிட்டு கடைசியாக போய் கூட்டு முயற்சியில் தான் பிள்ளைய வாயில் கூட சொல்ல முடியலடா. ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய பெற்ற ஒவ்வொரு அப்பாவும் மகாராஜாப்பா. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பாதிப்பாகிடுது. ஆனால் ஒரு பிள்ளைய கற்பழிச்சா எப்படி அவனை பழி வாங்கணுன்ற ட்விஸ்ட்டு மகாராஜா. விஜய் சேதுபதி ஆன்சர். ஓகேவா, லேடிஸாக ஆன்சப்பு. ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம்லாம் நடக்கவே கூடாது. சத்தியமாக சொல்கிறேன், நடக்கவே கூடாது. ஏன்னா இன்னும் கூட நான் அந்த படத்துலேருந்து நான் வெளியே வரவே இல்லை. அதனால் சொல்கிறேன். இப்போ தான் பிள்ளைய கற்பழிச்சிட்டாங்கன்னா யாருக்குப்பா வராது? கற்பழிச்சிட்டாங்கன்னா போய் கேஸ் கொடுக்க முடியும். உடனே நடவடிக்கை எடுத்துருப்பாரு நம்ம போலீஸு. குப்பைத்தட்டியை காணான்னு போகிறாங்க. கடைசியாக போலீஸுக்கே தெரிஞ்சு நீயே போட்டுட்டான்னு அருவாள் எடுத்து கொடுத்துட்றாங்க. அவரோட 50வது படம், அருமையான படம். அவர் போய் கடவுளை பார்த்துட்டு வந்துட்டார். இன்னும் நான் பார்க்கல, அதனால் நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். இல்லை, ஒரு காமெடியன்னு இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு அந்த அவ்வளோ புகழையும் ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து அந்த கேரக்டர் பண்ணி தான் இந்த சினிமாவில் வாழணுமா? அதுக்காக சொன்னேன். வேறு பொம்பளை பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு அப்பாவும் மகாராஜாப்பா. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பாதிப்பாகிடுது. அதை பாதிப்புன்னு சொன்னால் போய் ஒரு ஸ்டேஷனில் போய் சொன்னால் எவனும் எடுக்க மாட்டான். அதனால் குப்பைத்தட்டியை காணான்னு சொல்லிட்டு கடைசியாக போய் கூட்டு முயற்சியில் தான் பிள்ளைய வாயில் கூட சொல்ல முடியலடா. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பிள்ளைய ஃபினிஷ் பண்ணோன்னா அவனை ஃபினிஷ் பண்ணுறாரு. அதுதான் மகாராஜா. 2024 பெஸ்ட்டு ஃபிலிமு. அவரோட 50வது படம், அருமையான படம். அவர் போய் கடவுளை பார்த்துட்டு வந்துட்டார். இன்னும் நான் பார்க்கல, அதனால் நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு ஒரு கம்பேக். ஓகேவா? ஓகே, வேற. ஆமாப்பா, இப்போ தான் பிள்ளைய கற்பழிச்சிட்டாங்கன்னா யாருக்குப்பா வராது? கற்பழிச்சிட்டாங்கன்னா போய் கேஸ் கொடுக்க முடியும். உடனே நடவடிக்கை எடுத்துருப்பாரு நம்ம போலீஸு. குப்பைத்தட்டியை காணான்னு போகிறாங்க. கடைசியாக போலீஸுக்கே தெரிஞ்சு நீயே போட்டுட்டான்னு அருவாள் எடுத்து கொடுத்துட்றாங்க. சிங்கம் புலிக்கு இது தேவையில்லாத கேரக்டரு. ஆனால் அருமையாக நடிச்சிருக்காரு. நான் அவரை ரொம்ப வேறு மாதிரி நான் ஃபீல் பண்ணி காமெடினா பார்த்தது. அவர் இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அதனால். ஓகேவா? இல்லை, ஒரு காமெடியன்னு இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு அந்த அவ்வளோ புகழையும் ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து அந்த கேரக்டர் பண்ணி தான் இந்த சினிமாவில் வாழணுமா? அதுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. படம் அதான் இந்த மாதிரிலாம் நடக்கிறது தானே எடுக்கிறாங்க. ஓகேவா? நம்ம என்ன கற்பனைன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் கற்பனையும் ஒரு விஷயத்தில் நடக்கிறது தானே பண்ணுறோம். ஆனால் ஒரு பிள்ளையை கற்பழிச்சா எப்படி அவனை பழி வாங்கணுன்ற ட்விஸ்ட்டு மகாராஜா. விஜய் சேதுபதி ஆன்சர். ஓகேவா, லேடிஸாக ஆன்சப்பு. ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம்லாம் நடக்கவே கூடாது. சத்தியமாக சொல்கிறேன், நடக்கவே கூடாது. ஏன்னா இன்னும் கூட நான் அந்த படத்துலேருந்து நான் வெளியே வரவே இல்லை. அதனால் சொல்கிறேன். இல்லை, எந்த ஸ்டாப்பும் போரே அடிக்கல. படம் ஆரம்பித்ததுலேருந்து விறு தான் போயிட்டு இருக்கு. 2வது ஸ்டாப்லாம் படம் ஃபுல்லாகவே அழுகுதான்ப்பா. ஓகேவா? ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா பொம்பளை பிள்ளைலாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஐயோ, நான் ஒத்துக்கவே மாட்டேன். கொலகார பயலுங்களா? டேய், வீட்டில் திருடுங்க, எதையும் எடுத்துகிட்டு போங்கடா. பொட்டப்பிள்ளையெல்லாம் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிங்கன்னா நானே பண்ணிவிடுவேன் அவங்களெல்லாம். அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்துட்டு பாசுன்னு போய்கிட்டு இருக்கீங்க. அதில் சம்மந்தப்பட்ட ரத்தம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீ தான்டா கண்டென்ட்டாக இறங்கி வந்து பாதுகாக்கணும். அதை தாண்டா விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே மகாராஜா நகர்நெட்டு போட்டுட்டு நாட்டை காப்பாற்றுறவெல்லாம் மகாராஜா இல்லைடா, தான் வீட்டை காட்டு தான் பொண்ணுக்காக இறங்குறாரு பாரு. கடைசியாக அந்த பொண்ணு கூட அவர் இல்லை, அந்த கற்பழிச்சவனோட பொண்ணுன்னு காட்டாம பாரு. டேய், அங்கே தாண்டா எங்கேயோ போயிட்டாங்கடா இந்த மகாராஜா. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். வயசு பிள்ளைங்க கூட்டிகிட்டு வரவேணா, அதுக்கு தாங்காதுங்க. அதுக்காக சொல்கிறேன். சரியா? சூப்பராக இருக்குது படம். 2024 மிகப்பெரிய இது அவார்டு வாங்கும் இந்த படம். ஓகேவா? ஏற்கனவே குரங்கு போய் வாங்கியிருக்கான். ஏன்னா அந்த பையன் அந்த தம்பி நமக்கு தெரிஞ்ச தம்பி தான். ஓகேவா? நான் விஜய் சேதுபதி கண்டென்ட்டுக்காக தான் வந்தேன். அது போக என்னோடய யூடியூப் காரவங்களாம் என்னால் ஒரு